என்கிட்ட உள்ள கோல்ட் ஜுவல்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா? இது எல்லாமே மேரேஜ்க்கு அம்மா எனக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கொடுத்தது. எனக்கு கிராண்டாக ஜுவல் போடுறத விட மினிமலாக ஜுவல் போட்டாலும் நீட்டாக இருக்க மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நானும் தேடி தேடி வாங்கினேன். மேரேஜ்க்கு போடுறப்போ இந்த தோடு போடலான்னு சொல்லிட்டு இந்த கல் வச்ச தோடு வந்து வாங்கியிருந்தேன். இதுலேயே வந்துட்டு க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சது, ரெட் கலர் ஸ்டோன் வச்சது இந்த மாதிரிலாம் இருந்தது. எனக்கு ப்ளெயினாக அந்த மாதிரி பார்க்கும்போது டைமண்ட் லுக் கொடுத்த மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் ஃபேன்சியாக சூப்பராக இருந்தது. அதனால தான் இந்த ஸ்டோன் வந்து ஒயிட்டில் உள்ளது நல்லா ஃபினிஷிங்காக உள்ளது மாதிரி பார்த்து வாங்கியிருந்தேன். என்னோடய தாலி பிரித்து கோக்குற வீடியோ, அப்புறம் வளைகாப்பு வீடியோ இதில் எல்லாமே இந்த கம்மல் தான் வியர் பண்ணியிருப்பேன். ஒரு கம்மல் போட்டாலும் அவ்வளோ நச்சுன்னு சூப்பராக இருக்கும். அந்த கம்மலுக்கு மேட்சாக எனக்கு ஜிமிக்கி இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லிட்டு தேடி தேடி இது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய ஜிமிக்கி அந்த மாதிரிலாம் வந்துருந்தது. அதெல்லாம் போட்டால் அவ்வளோவா செட் ஆகலை, கோல்டு மாதிரியே தெரியலன்றனால எனக்கு மினிமலாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். இது ரெண்டுமே சேர்த்து 1 பவுன் கிட்ட வந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் டிசைன் சூப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு கோல்டு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வேணும் அப்படின்றனால ரொம்ப ஸ்டோன் வச்சது இந்த மாதிரி எடுக்க மாட்டேன். ரொம்ப மினிமலாக உள்ளது மட்டும்தான் அந்த மாதிரி எடுத்திருப்பேன். நெக்ஸ்ட்டு இந்த தோடு நான் டெய்லி வியர் பண்ணி என்னோடய வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக தெரியும். இது வந்து ஒரு பீகாக் டிசைன் மாதிரி தெரியும் சைடில் வியர் பண்ணோம் அப்படின்னா. ஜுவல்லை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு எது சூஸ் பண்ணுறேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச அதுதான். எவ்வளோ டிசைன்ஸ் அவங்க காமிச்சாலும் இது ஃபஸ்ட்டு நான் இதை சூஸ் பண்ணேன். போன ஒரு 10 மினிட்ஸில் லாஸ்ட் வரைக்கும் இது மட்டும் தான் என் மைண்டில் இருந்தது. இப்போ வரைக்கும் அந்த குட்டி ஜிமிக்கி வந்துட்டு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். மற்ற தோடு எல்லாமே மாற்றி மாற்றி கொஞ்ச நாள் மட்டும்தான் போடுவேன். பட் இது மட்டும் நான் வாங்கினதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக வந்து தொடர்ந்து போட்டேன். ரொம்ப நம்ம காதெல்லாம் பிடிச்சி இழுக்காமல் லைட் வெயிட்டாக சூப்பராக இருக்கும். இது வந்து 6 கிராம்ஸ்க்கு நான் வந்து வாங்கினேன். இதுக்கு சேதாரம் 10% கிட்ட போட்டிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. எத்தனை டிசைன்ஸ் இப்போ புதுசாக வந்திருந்தாலும் ட்ரெடிஷ்னலான லுக் உள்ள டிசைன்ஸ்க்கு வந்து ஒரு தனி கிரேஸ் தான். என்னோடய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் லுக்கில் தான் இருக்கும். அட் த சேம் டைம் இப்போ உள்ள மாதிரி ஃபேன்சி லுக்குக்கும் கவர் பண்ணுற மாதிரி தான் வாங்கியிருப்பேன். நெக்ஸ்ட்டு இந்த தோடு வந்து நான் காலேஜ் படிக்கிற டைம்லேயே அம்மா வாங்கியிருந்தாங்க. இது வந்து காதை ஒட்டினாப்பில் இருக்கும். எனக்கு என்னமோ காதை ஒட்டினாப்பில் போடுறத விட இந்த மாதிரி ஜிமிக்கி டைப் தான் ரொம்ப பிடிக்கும். பட் அம்மா வாங்கி கொடுத்தது எல்லாமே வந்துட்டு காதை ஒட்டினாப்பில் தான் இருக்கும். பட் இதோட டிசைன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு தோடு போட்டாலும் நல்லா பெருசாக காது நிறைஞ்சாப்பில் இருக்கணும்னுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும் இது. ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அப்போ கிராண்டாக நெக் செட்லாம் போடுறப்ப ஒரு தோடு போட்டாலும் காது மாட்டெல்லாம் இல்லாமல் நிறைஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தோடு போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்கிட்ட உள்ள 4வது தங்கத்தோடு இது. அம்மா ஒரு செட்டாச்சும் ஃபுல்லாக கல் வச்ச மாதிரி வாங்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வாங்கினது தான் இது. கீழே வந்துட்டு கிரேப்ஸ் டிசைன் மாதிரி வந்திருக்கும். அதுக்கு மேலே வந்துட்டு கல் வச்ச தோடு வந்து இருக்கும். அதில் ஸ்டோன்ஸ் வந்துட்டு ரெட்டும் க்ரீனும் வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆல்ரெடி என்னோடய ஸ்டோன் வந்து க்ரீனும் ரெட்டும் உள்ளது இருந்தனால தான் ஃபஸ்ட்டு உள்ள ஜிமிக்கி வந்துட்டு நான் ப்ளெயினாகவே வந்து வாங்கியிருந்தேன். ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும்ல, அதனால. பட் இந்த ஜிமிக்கி வாங்குறதுலலாம் ஒரு ப்ளஸ் என்னென்னா இந்த தோடு அதுக்கும் மேட்ச் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். என்கிட்ட மேலே வந்து தனித்தனியாக தோடு இருக்குது. இந்த ஸ்டோன் வச்ச தோடு, அது இல்லாமல் தனித்தனியாக அந்த மாதிரி தோடுகள் வந்து இருக்குது. நான் கீழே உள்ள ஜிமிக்கியோட இந்த ஸ்டோன் வச்ச தோடும் போட்டுக்குவேன். அட் த சேம் டைம் சும்மா நார்மலாக மேலே உள்ள தோடு மட்டும் போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தோடு கூடயும் நான் வந்து பேர் பண்ணிப்பேன். வீட்டில் இருக்கும்போது ரெண்டுமே கல் வச்சு போட்டால் ரொம்ப கிராண்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போது நார்மலாக இந்த தோடு வச்சு இந்த மாட்டல் வச்சு பேர் பண்ணிப்பேன். எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போகும்போது ரெண்டுமே ஸ்டோன் வச்ச மாதிரி பேர் பண்ணிப்பேன். ஆல்ரெடி ஒன்று காமிச்சேன்ல காதை ஒட்டினாப்பில் இந்த தோடு மட்டும் போடுறது, அதே மாதிரி இந்த தோடும் வச்சுருந்தேன். இதெல்லாம் என்னோடய காலேஜ் டைமில் போட்டிருந்தேன். அங்கே ஜிமிக்கிலாம் வந்து அலோட் கிடையாது. அப்போது காதை ஒட்டினாப்பில் இந்த தோடு மட்டும் போட்டுக்கிட்டேன். இப்போ காமிச்சேன்ல இதுக்கு இந்த தொங்கல் தான் மேட்சிங். 90s கிட் நிறைய பேருக்கு இந்த தொங்கல் வந்து தெரியும். அப்போல்லாம் இதுதான் ட்ரெண்டிங்கில் இருந்தது. அந்த ஸ்டோன் வச்ச தோடுக்கு மேட்சிங்காக இந்த ரிங் வேணும்னு சொல்லிட்டு ஆசாரிக்கிட்ட சொல்லி செஞ்சு வாங்கினோம். ரெண்டும் போடும்போது சூப்பர் மேட்சிங்காக நல்லா இருக்கும். தென் என்கிட்ட உள்ளதுலே ரெகுலர் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ரிங் ஒன்று. இது வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கினேன். கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக நான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கூட தேவையும் இல்லை. அட் த சேம் டைம் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட உள்ள கோல்ட் கலெக்ஷன்ஸில் சில இது மட்டும் நான் காட்டியிருக்கேன். எல்லாமே லாக்கரில் இருக்கும். நான் எடுத்து யூஸ் பண்ணுறப்போ வீடியோ எடுத்தது மட்டும் காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு லாக்கர்லேருந்து எடுத்து எதுக்காச்சும் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மற்றதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த கம்மல் கலெக்ஷன்ஸ்லேயே உங்களோட ஃபேவரட் எதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நெக்ஸ்ட் vlogல சீக்கிரமே நான் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பை.